சன்லைட் போடுங்கடா, சன்ரைஸை போலங்கடா, சிக்கன் பீஸ் எடுங்கடா, சிஎஸ்கே வெளுங்கடா. தலை சீக்கிரம் வார்த்தை கட்ட தர நம்மளால பிடிச்சி பழக்கிறான் தலை கட்ட துறக்கி கட்டம் சரியில்லை. திரும்ப அவனை பழக்க வேண்டியதான், மறு வீட்டுக்கு அழைக்க வேண்டியதான். அட வாங்கடா கை வீசி இருங்க ரோசஸ் விளையாடலாம்டா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண கணக்க முதல் ஒரு போறான்டா முட்டிக்கீழே வாச்சிக்கிறான்டா. என்னத்தை போட்டாலும் நம்ம கையிலே குத்து சாவடிக்கிறாங்களே, அவங்க ரன் அடிக்கிறாங்களே அப்படின்னு புலம்பினே போட்ட புவி அடுத்து வந்த கேட்ச் பிடிச்சிட்டிய சாவி அந்த ரகன்னு 9 ரன்னுக்கு வெளியே போக ப்ரொஃபஸர் போரா இங்கே என்ன பண்ணுறீங்க டேரல் மிச்சல் எனக்கு ஒரு காய்ச்சல் அப்படின்னு உள்ள வர அட போங்கடா தூக்கி அடிக்கிறான்டா. என்னடா ஆச்சு வர இந்த சிஎஸ்கே பிளேயர் நல்லா விளாட்றவங்க நல்லா விளாட்ல, நல்லா விளையாடாதவங்க நல்லா ஆடுறாங்க. அட போங்கடா மேட்சை பாருங்கடா. அடிக்கிற மாமே நீ அந்த சைடு பேட்டை தூக்கி காட்டு மாமே அப்படின்னு சொல்ல நீ அந்த பக்கம் ஒரு லோஜக் இந்த பக்கம் ஒரு மஜக் மடக்கி அடிக்கிறானே மட்டப்பட்டி சாங்குக்கு டான்ஸ் ஆடுறானே. அட டேரல் மிச்சல் உனக்கு வந்து பாய்ச்சல் சரியான விளைச்சலா அப்படின்னு சொல்லும்போது அட கையில் மணியா கண்ணு வேணுன்னு கேட்டியாமே கமர் கட்டு சாப்பிட்டியாமே அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண அட கும்மி அடிங்கடா கையை தூக்கி நல்லா அடிங்கடா 40 ரன் அடிச்சிட்டு வரண்டான்னு டேரல் மிச்சல் காய்ச்சல் சொல்ல அடுத்து வந்து 6 2 பேசஸ் மிக்சர் 2 வலு துரும்ப அடிச்சாப்புல துருவ நட்சத்திரம் படத்தில் நடிச்சாப்புல அது ஆரிச்சாமியில் நாங்கள் பாலை விட்டோம்ல அப்படின்னு சொல்ல கவுந்தடிச்சு பிடி பண்ணா கோழி குஞ்சை வளர்ப்பண்ணேன்னு சொல்ல அட கோழி குஞ்சை ஒரு சிக்கன் பீஸ் ஒன்று போடுவோமே டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண கணக்க அட வாங்கடா கடிச்ச ஒரு நானே போட்டு முடிக்கிறேன்டா அப்படியே பிடிக்கிறேன்டா எஸ்டிஆர் போல டான்ஸ் ஆடுறேன்டான்னு சொல்ல ஸ்டார்ட் டே என்னடா விளையாடுறீங்க உட்காந்துக்குன்னே பாலை பிடிக்கிறேன் பாருங்கடா அப்படின்னு சொல்ல கெய்க்வாட் 98 பாவண்டா இதை ஃபுல்லாக ஒரு 100 அடிச்சுட்டு அவுட் ஆகிருக்கூடாதான் அட போங்கடா சிங்கனாடா போட்டது பேடாஸ் உள்ள பேடாஸுமா ஒரு 4 1 குடும்பமான தலை ரசிகர்கள் எல்லாம் அவளோட எதிர்பார்க்க படுத்துக்குன்னே பாலை விட்டவங்க கமின்ஸ் போட்டு திட்டுறாங்க அப்படின்னு சொல்ல 212க்கு 3 இதெல்லாம் சப்ப மேட்ரு சால்ட்டு வால்ட்ரு இதெல்லாம் ஒரு ரன் அப்படின்னு வந்து சன்ரைஸ் காப்பி தூள் போட்டு குடிக்க அட நில்லுங்கடா ரைட்டில் நில்லுங்கடா லெஃப்ட்டில் நில்லுங்கடா அடே டே டிம் டேவிட் என் கூட வந்து நில்லு டிம் டேவிட் அவன் பேட்டிங் ஆடணும்டா அவனே ஏன்டா கூப்பிட்றேன் அப்படின்னு அட பாலை போடுங்கடா நல்லா புஷ்டியாக வளருங்கடா குழந்தை நல்லா புஷ்டியாக வளருமா மேம இது விஷயம் இல்லை மேம சத்து விட்டு அன்னைக்கு இதை குடிச்சு சீக்கிரம் விக்கெட் எடுத்துடலாம் 13 ரன்னுக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு வார அடிக்க சிங்கு உங்களுக்கு சங்கி அப்படின்னு 0 ரன்னுக்கு வெளியே அனுப்புவீங்க மார்க்கெட்டுங்கிற மார்க்கெட்டை உள்ள கூப்பிடுவாங்க மார்க்கெட் வந்தால் என்ன சந்திக்கு போனேன் என்ன அப்படின்னு எல்லாரும் போட்டி அடிப்பான்டா இவனுக்கு ஒரு நேரம்டா ஆட்ரிக்கு பாலா வர நம்பவே முடியலை சிஎஸ்கே சாதனையெல்லாம் சாதனையாக மாறிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த பக்கம் ஒரு கேட்ச் என்ன எந்த பக்கம் அபிஷேக் அந்த பக்கம் ஒரு கேட்ச் அடப்பாடா அபிஷேக் சர்மா அவங்க தொண்டு போதுமா அப்படின்னு 5 ரன்னுக்கு வெளியே அனுப்ப நிதிஷ் ரெட்டி சம்சாக்குள்ள ரொட்டி அட வந்தாப்பா அடித்தாம்பா போனாப்பா அப்படின்னு இருக்கணும் சும்மா எங்களுக்கு போட்டு நோண்டிக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு அதால அங்கேருந்து கேத்த சபாஸ் ராமாப்பில் சபாஸ் அதுக்கு சொன்ன மாதிரி செஞ்சிட பார்த்தியா உனக்கு தான்டா சம்சாக்குள்ள ரொட்டி சமசிமா ரெட்டி அப்படின்னு 5 ரன்னுக்கு வெளியே போக அடடே வந்துட்டான்டா அடிக்கிற போடுறான்டா அப்படின்னு வார போச நிச்சயம் என்ரிச் கிளாஸ் என்ன ஆனால் அடிங்க மாமே நாங்கள் மேட்சை விட்டுறோம் மாமேன்னு மந்திரம் ஒன்று போடுற மாமே ஜெய் ஜக்கம்மா ஜனகராஜ் வாய்ஸ் ஒன்று எடுமான்னு சொல்ல மாப்பிள்ள அவன் ஜெய் ஜக்கமா ஜனகராஜ் வயசு எடுக்கிறான் நீ வேணா விஜய் சேதுபதி வயசு எடும் இல்லைங்க அது குமுதா அது ஒன்றும் இல்லை நீ பேசுகிற வாய்ஸே சரியில்லை அப்படின்னு சொல்லி அனுப்ப அந்த பக்கம் ஒரு பிடிங்கடா மேட்ச் நம்ம வின் பண்ணுவோம்டா அப்படின்னு சென்னை சூப்பர் கிங்ஸ் அங்கேருந்து கத்த அட என்னடா இந்த சீசன் பொலக்கடிக்கிறோம் மேட்ச் நீ நல்லா பிடிக்கிறோம் என்ன மிச்சல் நீங்கள் எங்கே பார்த்தாலும் இருக்கிறீங்க கேட்சை நல்லா பிடிக்கிறீங்க அப்படின்னு வார போச்சு நெண்டிச்சு கிளாஸ் கத்திக்கினே போக அந்த பக்கம் ஒரு கேட்ச் ரிஸ்விஸ்ட்டை குஷிவி அடித்தா சமத்தாக போகணும் அப்படின்னு 19 ரன்னுக்கு வெளியே அனுப்ப மறுபடியும் ஒரு கேட்ச் மிச்சல் நீங்கள் என்ன எக்ஸலரேட்டா பென்டன் பாய்ச்சில் வர எங்கே பார்த்தாலும் கிரவுண்டு ஃபுல்லாக இருக்கிறீங்க ருத்துராஜ் என்ன பண்ணீங்க அப்படின்னு கம்மிச்சிருக்கான் நான் பின்னான்னு கத்தி 5 ரன்னுக்கு வெளியே போக எங்கே பாரா இது ஒரு கேட்ச் சார் நீங்கள் ஏதோ பண்ணுறீங்க சார் மாயமந்திரம் பண்ணுறீங்க சார் கிரவுண்டு ஃபுல்லாக மிச்சலே நிற்க வச்சுக்கிறீங்க சார் சிஎஸ்கே பிளேயரே காணும் கிரவுண்டு ஃபுல்லாக மிச்சல் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு சன்ரைஸ் பிளேயர்ஸ் எல்லாம் புலம்ப நானுமே இருக்கேன் தாடி அண்ணன் இருக்கேன் வந்து போடுங்கடா மேட்ச் நம்ம வின் பண்ணுவேன்டா கையை கொடுங்கடா சிஎஸ்கே வின்னுடா அடோடு ஜகல கையை தட்டு கிஷான் ஜாம் எடுத்து நக்கல அப்படி போயெல்லாம் சொல்லாது என்னை விட்டு ஒண்டியாக சாப்பிட்டு எப்படியெல்லாம் ஏமாத்துறானுங்க பாரு என் டீமில் இருந்துன்னு சும்மா தான் தலை சொன்னேன் வாங்க உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன் கிஷான் ஜாம் அப்படின்னு சொல்ல மேட்ச் நம்ம வின்னுடேன் கம்மின்ஸ் சைலண்ட்டாக இருக்க சொல்லுங்கண்ணே அப்படின்னு 78 ரன் வித்தியாசத்தில் வின்னுடா சன்ரைஸை காப்பி போட்டு குடிங்கண்ணே